வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பீக் வித் அஸ். தமிழ் டிஸ்கஷனில் செகண்ட் வீடியோ வந்து பார்க்குறோம். பார்ட் 2 தான் வந்துட்டுருக்கோம். 26 கொஷின். குரல் நெறில் மாற்றம் அறிந்து பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வலினா என்ன, வாலினா என்ன? வலினா காற்று, வாலி அப்படின்னா அன்பு. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமொழி 400 நூலின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பழமொழி 400 அந்த பழமொழி 400ங்கிற நூலை எழுதுனது யாரு அப்படின்னா மூன்றுரை அறையினார். மூன்றுரை அறையினார் எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 4ஆம் நூற்றாண்டு. அப்போ 3க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன? 4. அந்த மாதிரி ஞாபகம். 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வந்து கனிமேதாவியார். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வந்து இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார்ல 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அப்போ இந்த ஆப்ஷன்லாம் வராது, இதுதான் வருங்கிறத நீங்க ஈஸியாக முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து, அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. அழுக்கார், அதாவது உள்ளத்துல வந்து பொறாம இருக்கிறவனோட எண்ணங்கள் வந்து எப்பயுமே வெற்றி அடையாது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதனால இது என்ன அப்படின்னா, அழுக்காறு அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அழுக்காறு என்பதன் அர்த்தம் வந்து பொறாமை. சரிங்களா? அடுத்து 29வது கொஸ்டின் சேர்த்து எழுதுக. நிலா பிளஸ் ஒளி, நிலா பிளஸ் ஒளி, நிலா ஒளி அப்படிங்கிறத மாறும். இது எந்த விதிப்படி மாறுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இங்க பாருங்க, நிலா பிளஸ் ஒளின்னு போட்டிருக்குமா? இதுல வந்து ரெண்டும் புணரும் போது லாவை வந்து எப்படி பிரிப்பீங்க? இல் பிளஸ் ஆன்னு பிரிப்பீங்களா? இங்க என்ன இருக்கு? ஓ இருக்கா? அப்போ உயிர் முன் உயிர்வரின் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. உயிர் முன் உயிர்வரின் அதில் வந்து இவ்வுங்கிற எழுத்து தோன்றும். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஈ வழி எவ்வும் ஏனைய வழி எவ்வவும் ஏவரின் எவ்வும் வவ்வும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு. அந்த விதிப்படி தான் இங்க இவ்வுங்கிறது வந்திருக்கு. அப்போ இவ்வுன்னு வரும்போது இது வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா நிலவொளின்னு மாறிடும். சரிங்களா? சொல்லை பிரித்து பொருந்தாத தொடரை காண்க. காணடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இது பாருங்க, கான் பிளஸ் அடை, காட்டை சேர், இது கரெக்ட். அடுத்து கான் பிளஸ் நடை, காட்டுக்கு நடத்தல். கால் பிளஸ் நடை, கால் பிளஸ் நடைனா நம்ம வீட்டு விலங்குகளை குறிக்கிறது, அதாவது மாடு ஆடு தான் குறிப்பாங்க. அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால்நடை கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. இது வனவிலங்குகள் வராது. அதே மாதிரி கால் பிளஸ் நடை அப்படின்னா காலால் நடத்தல், இது கரெக்ட். சரிங்களா? அப்போ ஆன்சர் சி தான் தப்பு. இங்க ஒரு அடுத்த சந்திப்பிலை, கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இங்க நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நிலைமொழி, வருமொழி. வருமொழியில என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன், கசதபல ஒரு லெட்டர் இருக்கணும். அப்போ இங்க என்ன இருக்குன்னா சே இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து வல்லினமிழருக்கான ஏதாச்சும் விதி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இங்க கூ இருக்கா? கூங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 4ஆம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. அப்போ 4ஆம் வேற்றுமை விரியில என்ன ஆகும் அப்படின்னா வல்லினமிகும். அப்போ வல்லினமிகிறதுக்காக இங்க என்ன இருக்கு அப்படின்னா இச்சுங்கிறது ஒரு எழுத்து வந்து எக்ஸ்ட்ரா வரும். அப்போ இங்க எங்க எச் இருக்கு, இங்க எச் இருக்கு, இங்க எச் இருக்கு, இங்க எச் இருக்கு. அப்போ இது வராது, ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து இங்க பாருங்க, நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த 2 லெட்டர் நிலைமொழியும் வருமொழியாவும் மாத்திக்குமா? அடுத்த 2 லெட்டர் வைக்கும் போது செல்லும் போது துணிப்பைகளை, இங்க துணி இங்க வந்து இப்போ வருமா இப்போ வராதான்னு பார்க்கும்போது இந்த துணிங்கிறது என்ன அப்படின்னா இங்க வந்து உயிர் ஈற்று இருக்கு, இன்னு பிளஸ் இ. அப்போ வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க வல்லினமிகும். அப்போ துணிப்பைகளை தான் வரணும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் கம்பேரிசன் பார்ப்போமா? அப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா எடுத்து செல்வேன், இது நிலைமொழி, இது வருமொழியா? இங்க என்ன இருக்கு? சா வந்துருச்சு, சா வரிசையில ஒரு எழுத்து வந்துருச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? இங்க வந்து தூ இருக்கு, குசுடுத்து பொருள்னு சொல்லுமா? குசுடுத்து பொருள் வந்து என்ன குற்றியில் இருக்கிறோம்னு பாக்குறதுக்கு அதுக்கு முன்னாடி பார்ப்போம். இங்க என்ன இருக்குன்னா இத்து இருக்கா? அப்போ இத்துங்கிறது என்ன தொடர் குற்றியில் இருக்கிறோம்னு சொல்லுவாங்கன்னா வன் தொடர் குற்றியில் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ வன் தொடர் குற்றியில் இருக்கிறதுல என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்போ வல்லினம் மிகிறனால அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட், மற்றதெல்லாம் தப்பு. நெக்ஸ்ட் விதினா என்ன, வீதினா என்ன? விதினா வந்து வரி விதித்தலை குறிக்கும், வரி விதிச்சுட்டாங்க. அடுத்து வந்து வீதி அப்படின்னா தெருவை குறிக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது பழைய நூலில் இருக்கிற, பழைய புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடல். பழமொழி 400 ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்டிசை செயலாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தாம்பேயாம் ஆற்றுனா வேண்டுவது இல். அதாவது பழமொழி 400 ஒவ்வொரு பாடலுக்கும் கடைசி லைன் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பழமொழியை கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அதுக்கு பேரே வந்து பழமொழி 400 ஆயிடுச்சு. இதை எழுதியவர் யாருன்னா மூன்றுரை அறையினார். அப்போ கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்று சொல்லக்கூடிய நூல் எதுனா பழமொழி 400.
சரிங்களா? இதுவே வந்து நான்மணி கடிகைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. துண்டு என்று அழைக்கப்படும் நூல் வந்து நான்மணி கடிகை. புறநானூறு வந்து 4 to 40. புறநானூறுகளோட அடிவரையறை வந்து 4 to 40 தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட், உயர்குடியினர் என்று திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஒழுக்கம் உடையவரை தான் உயர்குடியினர் என்று குறிப்பிடுகிறார். சரிங்களா? ஒழுக்கம் உடைமை குடிமை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும்ல, அந்த பாடல்ல தான் இருக்கு. அடுத்து பிரித்தெழுக. எம் தமிழ்னா, இது வந்து எம் தமிழ்னா தான் கரெக்ட்னு சொல்றோம்ல, இது எப்படி மாறும் அப்படின்னா, இவங்க இதுல இந்த மவ்வீருங்கிறது மவ்வீரு ஒற்றழிந்து, மவ்வீரு ஒற்றழிந்துங்கிற விதிப்படி இது வந்து என்னவா மாறும் அப்படின்னா இம்முங்கிறது போயிடும். அதுக்கப்புறம் இது என்னவா மாறும்னா அதற்கு இனமான மெல்லினம் வந்து தோன்றும். என் தமிழ் நா, அதற்கு இனமான மெல்லினம் தோன்றனால என் தமிழ் நான் மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், குறில்நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு காண்க. பொலி போலி, பொலி பொலிவா இருக்கு முகம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப பொலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொலி அப்படின்னா அழகுன்னு சொல்லுவாங்க. போலி அப்படின்னா அதே சாயல்ல இருக்கிறது, அதுதான் போலின்னு சொல்லுவாங்க. அடுத்த சந்திப்புலை உள்ள தேர்தலை தேர்வு செய்க. இங்க ஒரு சந்திப்புலை இருக்கு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா வரும். இதுல தேனினும் இணையர் இனியனர் செந்தமிழ் மொழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது கரெக்டா தான் இருக்கு. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழின்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இங்க என்ன அப்படின்னா திகழுகின்ற இத்துங்கிறது வரும், அதனால வந்து இந்த ஆப்ஷன் பி தான் தப்பு. வேளாண் வேதம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று சிறப்பளிக்கும் நூல் வந்து நாலடியார், 4 அடி 400 என்று அழைக்கப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், 39வது கொஸ்டின், ஆயிரத்தி 812 ஞானப்பிரகாசம் திருக்குறளை முதலாக பதிப்பித்து வெளியிட்ட இடம் எங்க அப்படின்னா தஞ்சையில தான் வெளியிட்டிருப்பார். சரிங்களா? தஞ்சை ஞானப்பிரகாசம் தான் அவர் அழைப்போம், அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தான். அடுத்து 40வது கொஸ்டின், தவறான இணைகள் எது? தமிழ் தாய், அதாவது இங்க வந்து ஏன் வந்து இத்துங்கிறது வரும் அப்படின்னா, தமிழ் தாய்ங்கிறது வந்து ஒரு உருவகம், உருவகத்துல சில இடங்கள்ல வந்து வல்லினம் மிகும், அப்போ வந்து இங்க என்ன வரணும் அப்படின்னா இத்துங்கிறது வரும், அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து திருக்குறள், திருக்குறள் உங்களுக்கு தெரியும் கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து 10 பாட்டு, எண்ணு பெயர்கள்ல 8 8 10 இது ரெண்டுலையுமே வந்து வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லுவோம்ல, அப்ப அங்க வல்லினம் மிகும், இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து இங்க என்னன்னா ஆத்திச்சூடி, இந்த இச்சுங்கிறது வராது, ஆத்தி சூடின்னு தான் வரும், அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து குறில்நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை கண்டறிக. சிலைனா என்ன, சீலைனா என்ன? சிலைனா இறைவனின் திருவுருவம், சீலை அப்படின்னா துணி. ஓகேங்களா? திரைச்சீலைன்னு கூட சொல்றாங்களா, அப்போ வந்து அதுதான துணியால் ஆன சீலை திரைன்னு தான் சொல்லுவாங்க. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இது ஒரு புக் கொஸ்டின், புக்ல புக் பேக்ல இருக்கிறது தான் பாதி கொஸ்டின்ஸா வச்சிருக்கோம், இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. மதினா சிறந்த இசை வல்லுநர் வேண்டும், இந்த தொடர்லயே உங்களுக்கு தப்பு இருக்குன்னு சொல்லி தோணும். இதுல பாருங்க, மதினா சிறந்த இசை வல்லுநராக வேண்டும், இந்த இடத்துல ஆகங்கிறது வந்திருக்கணும். நல்ல தமிழில் எழுதுவோம், நல்ல தமிழில் எழுதுவோங்கிறது வந்து ஆன்சர் கரெக்ட் தான். பவளவெளி தான் பரிசுக்குரியவள், அதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். குழலியும் பாட தெரியும்னு வரும், குழலிக்கும் பாட தெரியும், அப்போ வந்து கீழே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுவோம், அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து 43வது கொஸ்டின், நாலடியார் டேஸ் நூல்கள் ஒன்று. நாலடியார் என்ன எந்த இதுல வரும் அப்படின்னா, நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அதிக நூல்கள் வந்து அற இலக்கியங்களா தான் இருக்கும். சரிங்களா? பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் என வள்ளுவர் யாரை சுற்றுகிறார்? உலகத்தோடு ஒட்டவர்கள் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார், அதாவது உலகத்தோட வாழ்க்கையோட நீங்க ஒத்து போகல அப்படின்னா நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் நீங்க கல்லாதவர் தான் சொல்லி திருவள்ளுவர் சொல்லிடுறார். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவர், ஆப்ஷன் பி. முதுமை பிளஸ் மொழி
இது வந்து என்னவா மாறும் சேர்த்து எழுதும்போது முதுமொழின்னு மாறும். ஏன்னா இங்க மை விகுதி வந்து கெட்டுரும். அதுக்கப்புறம் வந்து இயல்பு புணர்ச்சியில புணர்ந்து முதுமொழி என்றானது. சரிங்களா? அடுத்து குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மடுவோட நெடிலா மாத்தோம்னா என்ன வரும்? மாடுன்னு மாறும். அப்போ அதை வச்சு ஒரு தொடர் வந்திருக்கான்னு பாருங்க. இங்க மடு மேடுன்னு இருக்கு, இதுவே தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ இது ஒண்ணுதான் கரெக்ட். இதுலயே வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த மாதிரி தான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. சந்திப்பிழை இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணும்போது, ஸோ சந்திப்பிழை நல்லா பார்த்துங்க. குதிரை தாண்டியது. குதிரை தாண்டியது. குதிரைங்கிறது வந்து ஒரு எழுவாய். அப்போ வந்து அங்கே வந்து வல்லினம் மிகக்கூடாது. அப்போ வந்து ஆப்ஷன் இதில் வந்து 2 தான் கரெக்ட். அதுக்கப்புறம் வரும்படி சொன்னான். வரும்படி சொன்னான். நீங்க இச்சு வருமானா இங்க இச்சு வரக்கூடாது. ஏன்னா வரும்படி வரும்படி அந்த மாதிரி ஒரு சில செய்யும்படி எழுதும்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை தான் வந்து வல்லினம் மிகக்கூடாது. இதுவே இப்படி செய் அப்படி செய் அப்படிங்கும் போது அந்த வல்லினம் மிகணும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ வல்லினம் மிகுதல்னா என்ன, வல்லினம் மிக இடம்னா என்ன நல்லா பார்த்துக்கங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2, 3 தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 48வது கொஸ்டின். பழமொழி 400 நூலில் மாறியொன்று இன்றி வரந்திருந்த என தொடங்கும். இதுல வந்து என்ன வந்து அந்த பாடலில் உள்ள பழமொழி என்னன்னு கேட்டிருக்காங்க. மாறியொன்று இன்று வரந்திருந்த காலத்து பாரி மடமகள் அப்படின்னு சொல்லி அந்த லைன் ஆரம்பிக்கும். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பாணர்கள் ஒருத்தவங்க வந்து பாரி மகள், அதாவது பாரியோட மகள்களான அங்கவை சங்கவை கிட்ட வந்து இறந்து நிற்பாங்க. அந்த இறந்து நிற்கிறவங்க யாருன்னு தான் நான் கொஸ்டினா கேட்டிருக்கேன். இதோட லாஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா அதுல ஒரு பழமொழி வந்திருக்கும். அந்த பழமொழி என்ன அப்படின்னா, 1 3 இல். அவங்க அதாவது இங்க வந்து மழை இல்லை, தண்ணி இல்லை, அப்பயுமே வந்து வறுமையா இருந்தாலும் அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு உவந்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. அதனால ஒரு வீட்டுல இல்லாத பொருள்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத இதோட லாஸ்ட்ல இருக்கிற பழமொழி. அப்போ 1 3 இல் அப்படிங்கிறத இந்த பாடலோட லாஸ்ட் பழமொழி. அதனாலதான் அது பழமொழி 400ன்னு சொல்றாங்க. அடுத்து திருக்குறளை போற்றி பாடும் நூல். திருக்குறளை போற்றி பாடும் நூல் என்ன அப்படின்னா திருவள்ளுவமாலை. திருவள்ளுவமாலை இயற்றியவர் வந்து கபிலன். இதுல வந்து 53 புலவர்கள் 55 பாடல்களை பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 40 எழுதுவது யாருனாலும் கபிலர் தான். அதுக்கப்புறம் வந்து களவழி 40 பொய்கையார் எழுதியிருப்பார். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அல் பிளஸ் திணை அக்ரிணை, நல் பிளஸ் திணை நற்றிணை, 4 பிளஸ் கர்ணம் நாற்கரணம் வந்திருக்கு. இங்க நாற்கரணங்கிறது வரக்கூடாது. 4 பிளஸ் கர்ணம் தான் நாற்கரணம் வரணும். இங்க எப்படி அப்படின்னா அல்வழியில் லகரமோ, அல்வழின்னு சொல்லி இருக்காங்க, அல் இருக்கா, அல்வழியில் தனிக்குறளை எடுத்து லகரமோ தகரமோ வந்தால் அது என்னவாக மாறும் அப்படின்னா ஆயுதமாக மாறும். இது என்னவா மாறிடுச்சுன்னா ஆயுதமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வருமொழியில தகரம் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ரகரமா மாறும். இந்த 2 விதிப்படி தான் இது வந்து அக்ரிணைன் அப்படின்னு மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்து நல்வழின்னு சொல்லி இருக்குல்ல, இதுல வந்து இந்த லா வந்து என்னவா மாறினா ரகரமா மாறிடும், இந்த தா என்னவா மாறினா ரகரமா மாறிடும். இதுபடிதான் நற்றிணைன்னு உருவாயிருக்கு. சேர்த்து எழுதும் போது இந்த புணர்ச்சி விதிகள்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 4 பிளஸ் கர்ணங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஏன் தப்பு அப்படின்னா, ஒரு எண்ணு பெயருக்கு முன்னாடி இன்னொரு எண்ணு பெயரோ 4 பிளஸ் 4ன்னு வந்தாலும் சரி, இல்லை 2 பிளஸ் 2 வந்தாலும் சரி, இதெல்லாம் எண்ணு பெயருக்கு முன்னாடி எண்ணு பெயர் வருது. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த முதல் எழுத்தை தவிர மற்ற உயிர்மை எழுத்துக்கள் கெட்டு போயிடும். அப்போ இங்க இருக்கிற எழுத்துக்கள்லாம் கெட்டு போயிடும். சரிங்களா? அதே மாதிரி அளவு பெயர் வந்தாலும் இங்க என்ன வந்திருக்குன்னா அளவு பெயர் வந்திருக்கு. அப்போ 4 பிளஸ் கர்ணம் நாற்கரணம் மாறிடுச்சு. அவ்வளவுதான், இதோட விதி இதுதான். பாகு அல்காய்ங்கிறது என்ன அப்படின்னா, பாகு அல்காய்ங்கிறது பிரிக்கும் போது பாகுனா சர்க்கரைன்னு அர்த்தம், அதுனா இல்லைன்னு அர்த்தம், காய்னா வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ற காய். அப்போ அதாவது இனிப்புத்தன்மை இல்லாத காய் தான் பாகற்காய்ன்னு மாறி இருக்கு. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தை பொறுத்துக் கொள்வனை வெற்றி பெறுவான். துன்பத்தை பொறுத்துக் கொள்வனை வெற்றி பெறுவான். அப்ப இதுதான் ஆன்சர். வலைனா என்ன, வாழைனா என்ன? வலைனா மீன் வலைய குறிக்கும், வாழை அப்படின்னா இளம் பெண்ணை குறிக்கும். சரிங்களா? அன்பு மிக்க புதல்வருக்கு விளக்கு. அன்பு மிக்க புதல்வருக்கு விளக்கு வந்து கல்விதான். சரிங்களா? ஒரு புதல்வருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல கல்வியை கொடுத்துடணும். அதுதான் அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து வல்லினம் மிகுந்து வருதல் எந்த விகார புணர்ச்சியின் பார்ப்படும். ஒரு வல்லினம் மிகுதுனாலே அங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து தோன்றும். அப்ப தோன்றல் விதிப்படி தான் அந்த விகார புணர்ச்சி போடும். சரிங்களா? அடுத்து பிரித்து எழுதுக.
ஆற்றுனா ஆற்றுனா எப்படி பிரிச்சுங்க? 6 + 1 தான் ஆன்சர் சொல்லியிருக்குமா? இது எப்படி மாறுன்னு பாருங்க. 6 + 1 இருக்கா? இதுல இரு + ஊன்னு பிரிப்போமா இந்த இடத்த? இதுல வந்து உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த பக்கம் உயிர் எழுத்து வந்துருச்சுன்னா உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி அது வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா தன்முற்று இரட்டல் என்ற விதிப்படி இருங்கிற இன்னொரு எழுத்து தோன்றது மூலமா இந்த ஊவோட சேர்ந்து என்னவா மாறிடும் அப்படின்னா ரூவா மாறிடும். அப்போ ஆற்றுனா. அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சந்திப்பிழை. சந்திப்பிழைனா நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். இதுல வந்து பாருங்க மாட்டை இந்த பக்கம் தா வந்துருச்சு, இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரி வந்திருக்கு. அப்போ வந்து இங்க மிகும். அதுக்கப்புறம் அந்த அதாவது ஒரு உயிரீற்று அந்த தா இத்து பிளஸ் ஆன்னு வருமா? அப்போ ஒரு உயிரிற்று சொல்லின் பின்னாலும் வல்லின மிகும். இந்த பக்கம் வந்துருச்சா? அப்போ வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது விதிப்படி என்னன்னா உயிரிற்று சொல் வந்திருக்கு. அப்போ உயிரிட்டு வந்தாலே அந்த இடத்துல வல்லினம் மிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல சாவரிசையில சோ வந்துருச்சு. இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா பன்தொடர் குட்டியில வந்திருக்கு. அப்போ இது வந்து கரெக்ட் தான். இதுல வந்து மாட்டை இங்கேயே இத்து வரலாம். அப்போ இது வராது. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கதையாக திகழ்வது புலியாட்டமாகும். தமிழ் மக்களின் வீரத்தைங்கும் போது இங்க எச்சு வரணும், இங்க வரலையா? அப்போ இதுதான் ஆன்சர். இதுல இருந்து நீங்க ஈஸியா தெரிவிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்க கதையாகும் போது இங்க உயிரிட்டு சொல்லின் பின்னாலும் வல்லினம் மிகும். அப்போ வந்து இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. ஓர் ஏரி இது எப்படி தெரியுமா? ஒருங்கிறது எங்க வரும், ஓருங்கிறது எங்க வரும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓருன்னு வரணும்னா அந்த வருமொழியில வந்து உயிரெழுத்துக்கள் வரும். இங்க ஏங்கிறது என்னது? உயிரெழுத்தா? அப்போ உயிரெழுத்து வரும்போது இங்க வந்து ஓருன்னு தான் வரணும், ஒருன்னு வரக்கூடாது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான், நல்லா பாத்துங்க. உயிர் முன் உயிர்னா மணியடி. உயிர் முன் மெய்னா வந்து பனிக்காற்று. மெய்முன் உயிர்னா ஆளிலை. மெய்முன் மெய்னா மரக்கிளை. இந்த இடத்துக்குள்ள இந்த லெட்டர்ஸை வந்து நீங்க கரெக்டா பிரிச்சு பார்த்தீங்கனாலே இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் நீதி நூல் எதுனா 4 அடி 400 தான் நம்ம அப்படியே பார்த்தோம். பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் யார் இறந்து நின்றார்? இது முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுதான் யார் இறந்து நின்றுப்பாங்கன்னா பாணர்கள் தான் இறந்து நின்றுப்பாங்க. பாணர்கள் விரலியர் இவர்கள்லாம் கூத்தாடுறவங்க. அந்த பாடல்ல அதுதான் குறிப்பிட்டிருப்பாங்க. இயல்பு புணர்ச்சியில் பிறந்தாத ஒன்று. வாழை பிளஸ் மரம் வாழை மரம், செடி பிளஸ் கொடி செடி கொடி. அதுல வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராலாம் புணராது, அதாவது வல்லினமோ எதுவும் மிகாது. மண் பிளஸ் மலை மண்மலை. இங்க வெயிங்குழல்ல வெயிங்குழல்னு வரும். சரிங்களா? அடுத்து சந்திப்பிழை. கைவினை இங்க வந்து இரண்டாம் வேற்றுமை விரி வந்திருக்கு. அப்போ இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வல்லினம் மிகும். இங்க முன்னாடி வந்து அதுக்கான கா வரிசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றை, இங்கேயும் அதே தான், இரண்டாம் வேற்றுமை ஒரு விரி வந்துருச்சு. அப்போ வந்து இங்கேயும் வல்லினம் மிகணும். அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். இங்க மிகல, இங்கேயும் மிகல. அப்போ இதெல்லாம் ஆன்சர் வராது. அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க. மடவார் அப்படின்னா பெண்களை குறிக்கும். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம். மனக்கினியனா மனத்துக்கினிய. காதல் புதல்வர்னா அன்பு மக்களிடம் வரணும், மாக்களிடம் வரக்கூடாது. மாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மனித உருவத்தில் உள்ள மிருகம்னு அர்த்தம். மாக்கள்னா மனித உருவத்தில் உள்ள மிருகத்தை தான் வந்து மாக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து 8 திசை. 8ங்கிற எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுமா மிகாதா? மிகுல. 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லணுமா? அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா இத்துங்கிற ஒரு எழுத்து சேரும். அப்ப இத்துங்கிற எழுத்து சேர்த்துனா 8 திசைன்னு தான் மாறும். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்று 4 மணிக்கடிகை பெண்ணுக்கு விளக்காக கூறுவது பண்பில் சிறந்த பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணை சரி? பாய்புலிங்கிறது வந்து வினைத்தொகை, கரெக்ட். பாய்புலியில வினைத்தொகையில வல்லினம் மிகாது. காய்கனி இது வந்து என்னன்னா அதாவது காயும் கனியும் சொல்லி போட்டா அது உண்மை தொகையில வருமா? இது வந்து ஓமை தொகையில இருக்கு. அப்போ வந்து இது என்ன வரும் அப்படின்னா உண்மை தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து வந்து கறிக்குழம்புல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இரு பிளஸ் ஈன்னு வருமா? அப்போ
உயிரீற்று வந்திருக்கு. அப்போ உயிரீற்றுனா அப்போ வந்து இங்க என்ன வரும் அப்படின்னா இக்குங்கிறது வரும். அப்போ வந்து கறிக்குளம்னு வந்திருக்கணும். இதுவே பலாச்சொலை இல்லு பிளஸ் ஆ, அப்போ உயிரீருங்கிறது வந்திருக்கு. அப்போ இங்க என்ன வரும்னா பலாச்சொலைன்னு வந்திருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் சா வரிசை வந்துருச்சு, இந்த பக்கம் வந்து இக்கு பிளஸ் உவா, அப்போ கா வரிசை வந்துருச்சா. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வல்லின மிகணும். அப்போ 2 இணைகள் மட்டும் தான் சரி. சந்திப்பிழை. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது 10 பாடல்கள். 10க்கு பின்னாடி என்ன வரணும் வல்லின மிகணும். இங்க மிகலன்னா அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து விழாக்களின் போது இசைக்கருவிகளை, இசைங்கிறது வந்து இங்க ஐ வந்துருச்சா, இச் பிளஸ் ஐன்னு பிரிப்போமா, அப்போ 2ஆம் வேற்றுமை விரி வந்திருக்கு. அப்ப இங்க நான் வல்லின மிகணும். அப்ப இதுதான், இது ஆன்சர் கிடையாது, இதுதான் ஆன்சர். அப்போ 1 4 சரி. விளம்பி என்பதன், விளம்பி என்பது எதனை குறிக்கும் அப்படின்னா விளம்பி என்பது ஊர் பெயரை குறிக்கும். சரிங்களா. மடமகள் என்பதன் பொருள், மடமகள் அப்படின்னா இளமகளை குறிக்கும். மடமகள் அப்படின்னா இளமகள் குறிக்கும். இதெல்லாம் எதுவுமே வராது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. சீர் எதுகையே சொல்லுங்க. சீர்னா வந்து இதுக்குள்ள இருக்கிறதா சீர். அப்போ இங்க என்ன இருக்கு, ஒழுக்கம்ங்கிறது இருக்கா, இங்க இழுக்கம் இருக்குதா, அப்போ இதுதான் ஆன்சர். சீர் எதுகை. சீர் எதுகைன்னா இந்த லூன்னு வந்துருக்கணும். அப்போ இங்க என்ன லூ இருக்கு, இங்க லூ இருக்கு. அப்போ இரண்டாவது எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எதுகை. முதல் எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து முனை. தண்டளிர் பதம். தண்டளிர் பதம் அப்படின்னா தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் தான் வரணும். இதுதான் வந்து கரெக்டான சொல் பதத்துக்கு பிரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து தவறான கூற்றை காண்க. பண்பு தொகையில வல்லினம் மிகும். ஆமா, பண்பு தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வினைத்தொகையில வல்லினம் மிகுமா அப்படின்னா வினைத்தொகையில வல்லினம் மிகாது. சுடு சோறு, சுடுகின்ற சோடு, சுடும் சோடு தான் அந்த வினைத்தொகை. வினைத்தொகையில எப்பயுமே வல்லினம் மிகாது. சுடு சோறு அதெல்லாம் வல்லினம் மிகல. அதுவே உண்மை தொகையில வல்லினம் மிகாது. அதான் முன்னாடி பார்த்தோம்ல காய்கனி, காய்கனியில வல்லினம் மிகல. ஊமை தொகையில வல்லினம் மிகும். கரெக்ட், ஊமை தொகையில வல்லினம் மிகும். மலர் போன்ற அடி, மலரடி அந்த இடத்துல எல்லாம் வந்து ஊமை தொகையா இருக்கும்போது வல்லினம் வந்து மிகும். எழுத்து ஒலிக்கும் கால அளவு. அடுத்த கொஸ்டின்ல குறில் எழுத்து எவ்வளவு கால அளவு ஒலிக்கும் அப்படின்னா ஒரு அதுக்கான மாத்திரை அளவு வந்து 1 தான். இது வந்து விரல் சொடுக்கும் நேரம், கண் இமைக்கும் நேரம் சொல்லி மாத்திரை அளவு சொல்லுவாங்க. நெடில் அப்படின்னா 2 எழுத்துக்களை குறிக்கும், 2 மாத்திரை அளவு வரும். மெய் அப்படின்னா அரை மாத்திரை அளவுக்கு வரும். பைநீயம். இதுல வந்து பைநீனங்கிறது வந்து எங்கிருந்து பிரித்து எழுதும் போது பசுமை பிளஸ் நீளம் தான் மாறும். இதுல வந்து இந்த மை விகுதிங்கிறது கெட்டு போயிடும். அப்போ பைசு பிளஸ் நீளம்னு வந்திருக்கும். இதுக்கப்புறம் இது என்னன்னா பைசுன்னு மாறும். பைசு பிளஸ் நீளம்னு மாறி அதுக்கப்புறம் பைநீனமா மாறும். இது என்னன்னா இதுக்கு எழுத்தான இந்த சூ போயிடுறதுக்கு அப்புறம் இதோட மெல்லினம் வந்து மிகுந்து என்ன ஆகும்னா பைநீனம்னு மாறி இருக்கும். ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது இல்லை என்று குறிக்கிற போது பழமொழி 400. அதான் நான் முன்னாடி சொன்ன ஆற்றமும் கற்றாரியுடையார் அந்த நூல், அந்த பாடல வர கடைசி லைன் தான். நாய்க்கால் சிறுவரல் நக்கண்ணையார் ஆயினும் அப்படின்னு சொல்றது நூல் எதுன்னா நாலடியார். அதுவே மனைக்கும் இணக்கம் மடவாள் என்று சொல்ற நூல் வந்து 4 மணி கடிகை. மரப்பினும் மோத்து குழலாகும் இது வந்து திருக்குறள். ஸோ இதோட வந்து தமிழ் கொஸ்டினோட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வர டெஸ்ட் 2 சீரீஸும் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கான யூடியூப் சேனலில் லிங்க்கு, புக் PDF எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கான சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.